ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சோஃபார் என்னென்ன கிராஷ்லாம் நடந்திருக்கு மார்க்கெட்டில், அதுலேருந்து எப்படி ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்க, ஒன்றுத்துலேயும் நம்ம ஒரு இது லேர்ன் பண்ணலாம். சரியா? ஸோ மார்க்கெட் டவுன் ஆனால் நம்ம எப்போவுமே பேனிக் ஆகாமல் ஸ்டேபிளாக இருக்கணும். அதுதான் இதோட லெசனாக இருக்கும். ஸோ அது என்னென்ன கிராஷ்லாம் சோஃபார் நடந்திருக்கு, அதில் மேஜரான ஒரு 5 கிராஷஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மேஜர் கிராஷஸ் இன் மார்க்கெட், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷார்ட் ஃபார்மில் போட்டிருக்கேன். சரியா? ஸோ மேஜராக என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஹர்ஷத் மேத்தா. ஸோ இது 1992 இது நடந்திருக்கு. இந்த ஸ்கேம் நம்ம நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் அந்த மூவியே நீங்கள் பார்க்கலாம். ஸ்கேம் 1992. ஓகேவா? ஹர்ஷத் மேத்தா ஓடுது. ஸோ இது கரெக்டாக 1992 நடந்திருக்கு. ஸோ இந்த சரிவால் எவ்வளோ லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 54% மார்க்கெட் டோட்டலாக டவுன் ஆகியிருக்கு. டோட்டலாகவே மார்க்கெட் 54% டவுன் ஆகியிருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு இது ஒரு பெரிய கிராஷ் அப்படின்னு பார்க்கறதுல இந்த ஹர்ஷத் மேத்தாவோட தான் ஃபர்ஸ்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் 1992 ஃபர்ஸ்ட்டு ஹேப்பன் ஆயிருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னா இந்த ஸ்கேமில் அந்த மூவியில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ எப்படி அவங்க பேங்க்லேருந்து எடுத்து மணியெல்லாம் எடுத்து எப்படி அவங்க ஹோல் மார்க்கெட்டே அவங்க பக்கம் திருப்பியிருப்பாங்க. ஸோ அந்த கிராஷால் எல்லாருக்குமே லாஸ் தான். கடைசியாக 54% டோட்டல் மார்க்கெட்டே டவுனாக இருந்திருக்கு. ஸோ அதை விட்டு ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு நியர்லி 2 years 4 months ஆகியிருக்கு. ஸோ நிறைய பேர் இறந்துருக்காங்க அந்த டைமில். நிறைய லாஸில் இந்த லாஸை விட்டு மீள முடியாமல் நிறைய பேர் நிறைய டெசிஷன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஆனால் இது இங்கேருந்து பார்க்கறதுல நமக்கு 2 years 4 months அப்படின்றது சின்னதாக இருக்க மாதிரி தெரியலாம். பட் அந்த டைமில் அதில் சஃபர் பண்ணவங்களுக்கு அது பெருசாக தான் தெரிஞ்சிருக்கணும். ஸோ 2 years 4 months யாராலையும் வெயிட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட் விழுது. ஸோ நிறைய பேர் நிறைய முடிவு எடுத்திருப்பாங்க. ஸோ ஆனால் அது ஃபர்ஸ்ட் டைம் அந்த கிராஷை விட்டு அது பவுன்ஸ் பேக் ஆகி வர்றதுக்கு கரெக்டாக 2 years 4 months எடுத்திருக்கு. அதாவது 54% டவுன் ஆகியிருக்கு. சரியா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நடந்த கிராஷ். செகண்ட் நடந்த கிராஷ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2000ல் .com பபிள் பஸ்ட். அதாவது இதை பற்றி நான் சொல்கிறேன். .com பபிள் பஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிராஷ் எப்படி ஆச்சுன்னா இந்த கிராஷில் நமக்கு இதை விட ஒரு 2% அதிகமாகவே ஆச்சு. 56% டவுன் ஆகியிருக்கு. ஸோ இதை எப்படின்னு சொல்லலாம்னா அந்த டைமில் லேக் ஆஃப் நாலேஜ்னே சொல்லலாம். ஸோ எப்படின்னா அப்போ இருந்த இன்வெஸ்டர்ஸ் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியலை. அப்போ அதுதான் எமர்ஜிங் பீரியட் ஆஃப் இன்டர்நெட்னு சொல்லலாம். அப்போ தான் இன்டர்நெட் வேர்ல்டு வைட் www.லாம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்டர்நெட்லாம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்டு அது அப்போ தான் க்ரோ ஆகிட்டு இருக்குது. ஸோ மக்கள்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா, இன்டர்நெட் ரிலேட்டடாக எந்த ஒரு ஸ்டாக் இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு ப்ராஃபிட் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவங்களோட ட்ரஸ்ட் ஃபுல்லாக இன்டர்நெட் பேஸ்டு கம்பெனிஸ் .com நிறையா அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபுல்லாக இன்டர்நெட்னா இந்த செக்டாரில் தான் போடணும். இந்த டெக்னாலஜி செக்டாரில் போட்டோன்னா நமக்கு அஃப்கோர்ஸ் ஸ்டார்டிங்கில் அதில் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஃபுல்லாக ஏகப்பட்ட ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்துருச்சு. ஸோ எல்லாருமே பிளைண்டாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்போ இந்த இன்டர்நெட் செக்டாரில் ஒரு புது ஸ்டார்ட் அப் வருதோ அல்லது இன்டர்நெட்டில் அது லிங்க் ஆகியிருந்தாலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க மக்கள். ஸோ அவங்க யோசிக்காமல் ஃபுல்லாகவே இப்போ நம்மளாம் ஜென்ரலாக நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா செக்டார் பேஸ்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது இதில் இத்தனை பர்சன்டேஜ் நம்மளோட ஏஜுக்கு ஏற்றபடி நம்மளோட பீரியட்க்கு ஏற்றபடி நம்ம எந்த ஏரால இருக்கோம், இந்த ஏரால மெடிசனுக்கு அதிக வேல்யூவா, எதுக்கு அதிக வேல்யூன்னு சொல்லிட்டு அந்த வேல்யூவை பார்த்து தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டைமில் இருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 2000 டைமில் அவங்க பிளைண்டாக
ஓகே இன்டர்நெட் தான் க்ரோயிங் இது இப்போ. ஸோ க்ரோயிங் இதில் எதெல்லாம் டைப் ஆகியிருக்கு. ஸோ க்ரோயிங் இதில் எது இருந்தாலும் சும்மாவே இன்வெஸ்ட் பண்ணிடுறது. ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, கொஞ்சம் ப்ராஃபிட்ஸும் வருது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறையா ஸ்டார்ட் அப்ஸ்லாம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. சரியா? ஸோ நிறைய ஸ்டார்ட் அப் உருவாக அதிகமாயிட்டே தான் இருக்கு. நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் அதிகமாகுது. சரியா? ஆனால் வந்து ப்ராஃபிட் வந்து இப்போ நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் அதிகமாக ப்ராஃபிட்ஸ் எல்லாம் கம்மியாயிட்டே வருது. எல்லாத்துக்கும் ஈக்குவலாக அப்படியே டேலி ஆகிட்டே வருது. ஸோ ப்ராஃபிட் எல்லாம் குறைஞ்சிட்டே வருது. அட் சர்டன் பாயிண்ட்ல இந்த பர்ஸ்ட் எப்படின்னா வந்து எவ்வளோ நாள் தான் அது தாக்கு பிடிக்கும். ஸோ எல்லா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறைய வேனிஷ் அவுட் ஆயிடுச்சு. எல்லாமே வந்து பேங்க்ரப்ட் ஆகி அவங்களோட எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடுச்சு. எதாலையுமே வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அதில் வித்ஸ்டாண்ட் பண்ண ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லணும்னா எக்ஸாம்பிள் அமேசான். இந்த மாதிரி அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கம்பெனி போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு சில கம்பெனிஸ் மட்டும்தான் வித்ஸ்டாண்ட் ஆச்சு. ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தது மட்டும்தான் இந்த பபிள் பர்ஸ்ட்லேருந்து வித்ஸ்டாண்ட் ஆச்சு. மற்றது எல்லாமே வேனிஷ் அவுட் ஆயிடுச்சு. இதனாலையும் நிறைய லாஸ், இதை விட இது அதிக லாஸ்ல இருந்தது. எல்லாரும் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா அதை நம்பினதுனால தான் அது. ஸோ இதை விட்டு ரெக்கவர் ஆகிறதுக்கு அதிக பர்சன்டேஜ் தான், பட் என்ன 1 மாதம் ஏர்லி. ஸோ 2 years 3 months வந்து ரெக்கவர் ஆகியிருக்கு. இது 2 years 4 months, இது 2 years 3 months. ஆனால் 56%. ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற கேப் வந்து 8 years. ஸோ அப்போ எல்லாமே ஆவரேஜாக 50 கிட்ட இருந்தாலே ஒரு 2 years 3 months அப்படின்லாம் ஆகிடுது. ஸோ இப்படி இருக்க சில நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோன்னா 2008. ஸோ 2008 என்ன நடக்குதுன்னா வந்து அதுதான் தேர்ட் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து நேஷ்னல் குளோபலாகவே வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் உருவாகிடுச்சு. அதாவது குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ். அதாவது இது வந்து 2008 ஹேப்பன் ஆயிருக்கு. இது எப்படின்னா இதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லணும்னா இதில் வந்து அதை விட அதிகம் 61% லாஸ். ஓகேவா? இது எப்படின்னா வந்து இதுக்கு இட் ஆக்சுவலி ஸ்டார்டட். இது எங்கே ஸ்டார்ட் ஆகியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல தான் இது ஸ்டார்ட் ஆகியிருக்கு. யூஎஸ் பேங்க்ஸ்லேருந்து இது ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கான ரீசன் இது வந்து குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ்னா ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து எக்கானமி வந்து கம்மியாயிடுச்சு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு ரீசனை மட்டும் நம்ம பார்த்தோம்னா பேங்க் எடுத்துக்கோங்க. அந்த பேங்க்குக்கு வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு ரூல்ஸ் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் யாரெல்லாம் ஹவுசிங் லோன் கேட்குறாங்களோ எல்லாருக்கும் கம்மி ரேட்டில் கொடுக்கறது. அதுக்கப்புறமா வந்து நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பேங்க்லேருந்து மக்களுக்கு. அதே மாதிரி வாங்கின கடனை திருப்பியும் யாரும் கொடுக்கவே இல்லை. அதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கரெக்டாக அதை அனலைஸ் பண்ணி வைக்கல. ஸோ வாங்குறவங்க வாங்கிட்டே இருக்காங்க, ஹவுசிங் லோன்ஸ் வருது, எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இந்த ஹவுஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்களால கடனை கட்ட முடியல. ஸோ எல்லாருமே வந்து எல்லாரோட எக்கானமி லெவலும் கம்மியாகுது. அது வந்து யூஎஸ்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ யூஎஸ்லேருந்து அது அப்படியே அஃபெக்ட் ஆகி நெக்ஸ்ட் ஜெர்மனி, அப்புறம் ஒரு பிக் ஷார்ட்ஸ் எல்லா இதுக்கும் அப்படி ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி வேர்ல்டு வைடாவே குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிடுது. ஸோ இதனால வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய லாஸ் வருது. அதாவது ஃபார் பாஸ்ட் மற்ற ரெண்டத்தை விட இந்த லாஸ் தான் அதிகமாக இருக்குது. 61% பெரிய லாஸ் தான். ஸோ இது கொஞ்சம் பெரிய லாஸாக தான் இருக்குது. பட் ஆனால் இதுக்கான மெயின் ரீசன் வந்து டூ மச் ஆஃப் பாரோயிங். கணக்கே இல்லாமல் கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் பேங்க்கு கிட்டேருந்து. ஸோ பேங்க்கும் செட் ரூல்ஸ்லாம் கம்மி இன்ட்ரெஸ்ட்டுக்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பேங்க்கு கிட்ட. அப்புறம் அவங்க ரிட்டர்ன் வாங்கச்சல பேங்க் வந்து அதிக ரேட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதிக இன்ட்ரெஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வாங்கின யாராலையும் கடனை திருப்பி கொடுக்க முடியல. ஸோ அதனால அவங்க எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியதாக போச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் லோன் வாங்கி ஒரு லோனுக்கு காசு வாங்கி வீடு வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்கிட்ட வேற ஒரு பர்சன் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சதுனால பேங்கோட எக்கானமி கம்மியாகிறதுனால அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஜாஸ்திப்படுத்துறதுனால நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் வாங்கியிருப்பேன் கரெக்டா. ஸோ இப்போ என்கிட்ட அதிகமாக டிமாண்ட் பண்ணுறதுனால என்னால் அதை பே பேக் பண்ண முடியல. ஸோ அதனால
நான் அதை வச்சு அதுக்காக நான் அதை வச்சு என்ன வாங்கினேன்னா அதை அப்படியே பேங்க்கே எடுத்துக்கிற மாதிரி அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இதனால இது எல்லாமே வேர்ல்ட் வைடில் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கிராஷ் வந்து ரிசால்வ் ஆகிறதுக்கு அஃப்கோர்ஸ் இதுக்கெல்லாம் இப்படி ஆகச்சுல நமக்கு இது நிறையா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். பட் ஆனால் இது 1 year 8 monthsலேயே ரிசால்வ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இதுலேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கலாம்னா, அஃப்கோர்ஸ் வி ஹாவ் டு அக்செப்ட். நம்ம வந்து இது மார்க்கெட் டவுன் ஆகிறது கிராஷ் ஆகிறதுலாம் வி ஹாவ் டு அக்செப்ட் பண்ணிட்டு அது எவ்வளோ சீக்கிரமாக பவுன்ஸ் பேக் ஆகுதுன்றதை நம்ம நல்லா நோட் பண்ணணும். ஸோ அந்த டைமில் நிறைய பேனிக் செல்லர்ஸ்லாம் இருப்பாங்க. நிறைய பேர் எல்லாருமே 61% தான் யார் விடுவா, ஓகேவா? ஸோ எல்லாரும் பயந்து விற்றுருப்பாங்க. அஃப்கோர்ஸ் 1 year 8 monthsலாம் யாராலையும் தாக்கு பிடிக்க முடியாது. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கொஞ்சம் பேனிக் ஆகாமல் நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்ததுன்னா ரொம்ப மார்க்கெட் டவுன் ஆகிற டைமில் நம்ம இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் வாங்கி நம்ம ஸ்டேபிள் பண்ணுறதுக்கான பவர் நம்மக்கிட்ட இருக்கணும். இருந்தால் நம்ம we can survive in this era. இந்த மாதிரி ஏரால நம்ம நல்லா சர்வைவ் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நான் 4ஓட முடிச்சிடுறேன். 4th வந்து நம்ம எல்லாருமே சர்வைவ் பண்ணது தான், அதாவது கோவிட். ஸோ கோவிட்னு எடுத்துட்டோம்னா நம்ம இப்போ இருக்கிற எல்லாருமே நம்ம கோவிட் கிராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். ஸோ இட் ஆக்சுவலி ஹேப்பன்ட் இன் 2020, ஓகேவா? 2020 தான் இது நடந்திருக்கு. ஸோ இந்த பர்சன்டேஜ்லாம் இட் டுக் 1 year. 1 yearல இது டவுன் ஆயிருக்கு. 1 yearல இவ்வளோ டவுன், 1 yearல இவ்வளோ டவுன் ஆயிருக்கு. ஆனால் கோவிட் பொறுத்த வரைக்கும் ஒரே வாரத்தில் 38%. ஒரு வாரத்தில் 38%ன்றது பெரிய விஷயம். அதுவும் 2020ல் ஒரு வாரத்தில் இவ்வளோ விழுந்திருக்கு. ஆனால் வந்து இதில் பியூட்டி என்னதுன்னா, இது பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு நியர்லி 8 monthsலேயே வந்து இது பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 8 monthsல வந்து பேக் டு நார்மல், அந்த கிராஷ்லேருந்து வெளியே வந்துருச்சு. இதில் நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலி இந்த கோவிட் அப்படின்றது வந்து ஒரு மாடர்ன் ஃபினான்ஷியல் எரால நம்ம இருக்கோம். ஸோ இந்த மாடர்ன் எரால வந்து நமக்கு நிறையவே நம்ம கற்றுருக்கோம். வி காட் எப்படின்னா, ஒரு கிராஷில் போகுதுன்னா எல்லாருக்கும் இன்வெஸ்டர்ஸ்லாம் இப்போலாம் கொஞ்சம் இது வந்துருச்சு. ஸோ ஒரு தெளிவு வந்ததுக்கப்புறம் என்ன நினைக்கிறாங்க, ஸோ எவ்வளோ தூரம் கீழே போகுதோ கண்டிப்பாக மேலே வரும். ஸோ வி ஹாவ் டு பி பேஷண்ட். இந்த டைமில் நம்ம பேனிக் ஆகி விற்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போவே நம்ம 19%, 18% எல்லாம் டவுனில் தான் இருக்குது மார்க்கெட். ஸோ எலெக்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா இதில் வந்துட்டுருக்கு. ஸோ இப்படி பார்க்க சில இது ஆக்சுவலி கிராஷில் வராது இப்போ ஆஸ் ஃபார் ஆஃப் இப்போ கரண்ட்டில் இருக்கிறது. பட் என்ன பண்ணணும்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லேர்ன் தான் பண்ணணும். எல்லாத்தையும் ஒரு லெசனாக எடுத்துக்கணும். ஸோ எது நடந்தாலும் ஓகே, மார்க்கெட் டவுன் ஆகுதா ஆகட்டும், பேனிக் ஆகி விற்கக்கூடாது. நம்மளோட டார்கெட் என்னது, வி ஜஸ்ட் ஹாவ் டு கீப் ஆன் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அமைதியாக இருக்கணும். ஸோ மார்க்கெட் டவுன் ஆகுச்சுல என்ன உங்ககிட்ட கேபிட்டல் இருந்ததுன்னா, நீங்கள் அதை கொண்டு போயிட்டு அந்த கம்மி ரேட்டில் நம்ம ஸ்டாக்ஸ் வாங்கலாம், பை பண்ணலாம். பை பண்ணிவிட்டு ஜஸ்ட் பி பேஷண்ட்டாக இருந்தோன்னா பவுன்ஸ் பேக் நல்லாவே ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2020ல் 38% அந்த 1 weekல டக்குன்னு டவுன் ஆனது, வித்தின் 8 monthsல அதுக்கு பவுன்ஸ் பேக் ஆகி மேலே வந்துடுறதுக்கான அதோட எதிர்ப்பு சக்தி அதிகமாகிருக்கு. இங்கே மேலெலாம் 54%, அதெல்லாம் வர்றதுக்கு 2 years ஆகிருக்கு இந்த பிகினிங்லாம். இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே வளர்ந்துச்சு, மக்கள் எல்லாம் தெளிவாயிட்டாங்க. ஸோ ஈஸியாக பவுன்ஸ் பேக் ஆகிடுச்சு. நிறைய பேர் விற்றுருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வரக்கூடிய நாட்கள்லையும் we can experience lot of crashes. ஸோ எது வந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும்னா, we have to be தெளிவாக இருக்கணும். தெளிவாக இருந்துட்டு நம்மளோட கோல் என்னது, கீப் ஆன் இன்வெஸ்டிங். அண்ட் மெயின் திங் என்னதுன்னா, நீங்கள் சும்மா கண்மூடித்தனமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. எது ஃபண்டமெண்டல்ஸ்னு நம்ம நிறையா படிச்சிருக்கோம் கரெக்டாக. ஃபண்டமெண்டல்ஸ்னால் ஒரு ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணச்சில் ஃபண்டமெண்டலாக என்னெல்லாம் பார்க்கணும், PE ரேஷியோ, புக் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ, இதெல்லாம் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்து ஒரு நல்ல ஸ்டேபிளான ஸ்டாக்காக வாங்கணும். சும்மா ஏனோ தானோன்னு வாங்கி ஓகே கீப் ஆன் இன்வெஸ்டிங்னு சொல்லியாச்சு. ஸோ கீப் ஆன் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். தேவையில்லாத ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறதை விட பெட்டர் நல்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி பெஸ்ட் ஸ்டாக்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது இன்னும் நல்லா சேஃபான பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் உங்களுக்கு இந்த இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் சேனலை செக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.